அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாக்டா வந்து டெல்லி சுல்தானியம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, டெல்லி சுல்தானியத்துடைய அந்த ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம் என்ன, முகமது கோரின் படையெடுப்பு, அதனுடைய தொடர்ச்சியாக 2 அடிமையை விட்டு செல்கிறார். அதில் ஒரு அடிமை வந்து குப்துதீன் ஐபக், 2வது அடிமை வந்து குப்துதீன் பக்தியார் கில்ஜி. இந்த அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவரின் பெயர் குப்துதீன் ஐபக். அவர் வந்து டெல்லி சுல்தானியத்தின் முதல் அரசராக அறியப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் டெல்லியின் முதல் பேரரசு என்ற பெருமைக்கு உரியவர் நமது குப்துதீன் ஐபக். நம்முடைய குப்துதீன் ஐபக் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இவர் வந்து இவர்தான் முதல் சுல்தான் சொல்லிக்கிறார். டெல்லியின் முதல் சுல்தான் வந்து யார் அப்படின்னா நம்முடைய குப்துதீன் ஐபக். அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து தன்னுடைய குதுப் மினாரை கட்ட ஆரம்பிக்கிறார். குதுப் மினார் அப்படிங்கிற அந்த இதை கட்ட ஆரம்பிக்கும் போது யார் நினைவாக கட்ட ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இவர் குதுப் மினாரை குப்துதீன் பக்தியார் குவாஜா குப்துதீன் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற ஒரு நினைவாகத்தான் இதை கட்டுறாரு. குவாஜா குப்துதீன் பக்தியார் கில்ஜி யார் அப்படின்னா, அவர் ஒரு சூபிய துறவி. ஓகேவா, சூபிய துறவி. அவருடைய நினைவாகத்தான் என்ன செய்யறாரு அப்படின்னா, குப்துதீன் பக்தியார் குவாஜா குப்துதீன் பக்தியார் கில்ஜி என்பவருடைய நினைவாகத்தான் கட்டுறார். ஓகேவா, குவாஜா குப்துதீன் பக்தியார் கில்ஜி. ஓகேவா, அவர் நினைவாக தான் என்ன கட்டுறாரு அப்படின்னா நம்முடைய அந்த இதை கட்டுறார், குதுப் மினார் கட்டுறார், குதுப் மினாரை கட்டுகிறார். ரைட். அதுக்கடுத்து இது வந்து கசன் நிசாமி என்ற ஒரு சூப்பிய துறவியை வந்து ஆதரிக்கிறார். சூப்பிய துறவி என்ன செய்யறாரு அப்படின்னா ஆதரிக்கிறாரு. ஹசன் நிசாமி யாரு? ஒரு சூப்பிய துறவி. அவரை வந்து இவர் ஆதரிக்கிறாருன்னு சொல்றாங்க. ஸோ அது முக்கியமான பாயிண்டா சொல்றாங்க இந்த இடத்துல. இவருக்கு அடிக்கடி ஒரு ஒரு பட்ட பேர் ஒன்று இருக்கு. என்ன பேர் அப்படின்னா, இவருக்கு வந்து லாக் பேக்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது பணம் எடுத்து கொடுத்தாருன்னா லாக்ல தான் கொடுப்பாராம். 5-10 கொடுக்க மாட்டாரு. ஓகேவா, எடுத்தோடனே இருந்தா எடுத்துக்கோ லாக்ஸ்ல தான் கொடுப்பாரு. அதனால ஒரு மிக அதாவது நல்ல தாராள மனசுக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் கொடை வழங்குவதில் தாராள மனசுக்காராக இந்த காரணத்தினால் அவருக்கு லாக் பச் அப்படிங்கிற ஒரு பட்ட பெயர் இருந்துச்சு. லாக் பச் அப்படிங்கிற பட்ட பெயர் வந்து என்ன இருந்துச்சு. இவர் தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். லாகூரிலிருந்து என்ன செஞ்சாரு? டெல்லிக்கு மாற்றினார் அப்படிங்கிற அந்த சொல்லுவாங்க. ஆக்சுவலா இவர் வந்து 1206 அரியணை ஏறினாலும் 1210 வந்து தன்னுடைய மரணத்தை சந்திக்கிறார். ஓகேவா, ஆக்சுவலா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அரியணையில ஏறினாலும் கூட அவரால் 5 ஆண்டுகள் தான் ஆள முடிஞ்சு. 1210 இந்த குதிரை போலோன்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாடுவாங்க. குதிரையில ஏறிட்டு அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குதிரையில அப்படியே போயிட்டு போலோ கேம் விளையாடுவாங்க. அந்த 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 கேமுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, சவுகான் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. சவுகான் ஆர் ஷவுகான் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சவுகான் விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு போலோ கேம்ஸ், போலோ விளையாட்டு. இந்த போலோவுடைய குதிரை போலோல என்ன பண்றாரு, குதிரை போலோ கேம்ல அந்த குதிரை கால் இடறி என்ன செஞ்சுறாரு, கீழே விழுந்து அதுல மரணத்தை சந்திக்கிறாரு. அப்ப அந்த குதிரை போலோ அப்படிங்கிற கேம்ல தான் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய மரணத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அவருக்கு நிலவுது. அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து டெல்லியில குவத்துல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய குவத்துல் மஸ்ஜித் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மசூதியை கட்டுறாரு. அந்த மசூதி எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு. ஓகேங்களா, ஒன்ஸ் அகைன் ரிப்பீட். டெல்லி சுல்தானியத்தின் முதல் சுல்தான். இவர் தலைநகரத்தை டெல்லியிலிருந்து லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஹசன் நிசாமி என்ற சூபிய துறவியை ஆதரித்தார். குவாஜா குப்துதீன் பக்தியார் கில்ஜி நினைவாக இவர் எதை கட்டினார்? குவாஜா குப்துதீன் பக்தியார் கில்ஜின் நினைவாக குதுப் மினாரை கட்டினார் அப்படின்னு நான் சொன்னேன். ரைட், முக்கியமான விஷயம். இதை சில சமயங்கள்ல யாரின் நினைவாக கட்டினான்னு கேட்டுறாங்க. ஸோ அதனால நான் சொல்றேன். ரைட். அதுக்கடுத்து வந்து ஹசன் நிசாமியை ஆதரித்தார். அதுக்கடுத்து வந்து இவர் வந்து குதிரை போலோ என்ற கேம்ல வந்து தன்னுடைய மரணத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. குதிரை போலோ என்ற கேம்ல வந்து மரணத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இவர் வந்து தலைநகரத்தை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். ஓகே, இவருக்கு ஒரு பட்டப்பேர் இருந்துச்சு. அந்த பட்டப்பேருடைய பெயர் வந்து லாக் பச். அவருடைய பட்டப்பேர் என்னது? லாக் பச். ரைட்டா? ஸோ அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேவா, இவர் டெல்லியில் குவத்துல் மஸ்ஜித் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மசூதியை கட்டினார். ரைட்டா, இதான் வந்து இவரை பத்தி சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கடுத்து இவருடைய பையன் வராரு. அவருடைய பேர் ஆரம்சாவுக்கு அவ்வளவு திறமை இல்லை. ஓகேவா, திறமை இல்லை. அப்போ உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா மருமகன் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா அரியணை ஏறாரு. அந்த மருமகனுடைய பேர் என்னன்னா இல்டுட் மிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா,
இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இல்துட்மிஷை பத்தி பேசணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ரொம்ப திறமையான ஒரு ஆட்சியாளர் தான் சொல்ல முடியும். ஏன்னா இவர் வந்து தன்னுடைய அதாவது மச்சுடன் எப்படின்னு சொன்னா, நம்முடைய முகமது குப்துதீன் ஐபக்குடைய மகன் ஆரம் ஷாவை வந்து அரியணையிலிருந்து விரட்டி விட்டு இவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. யாரு? இல்துட்மிஷ். ரைட். இந்த இல்துட்மிஷ் வந்து ஒரு 20 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்காரு. 1206 ஒரு 26 வரைக்கும் ஆட்சியில் இருக்காரு. இவருடைய காலத்துல தான் வந்து குதுப் மினாரை கட்டி முடிக்கிறாங்க. இவர் ஒரு விஷயம், இவருடைய மங்கோல் பாலிசி வந்து மிகவும் பேசு பொருளாக இருக்கின்றது. அது என்ன மங்கோல் பாலிசி அப்படின்னா, இவருடைய காலத்துல வந்து மங்கோலியர் என்ற பெருங்கூட்டம் ஒன்று இருக்கு. அந்த மங்கோலிய பழங்குடியினர் வந்து என்ன சொல்லுவாங்க, படையெடுத்து வருவாங்க. மங்கோலியர்ல செங்கிஸ்கான்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. செங்கிஸ்கான் படையெடுப்புலாம் பயங்கர கொடூரமா இருக்கும். அவங்க படையெடுப்புலாம் சூறையாடல் மட்டும் இல்லை, மக்களை வந்து கொடூரமா கொல்லக்கூடிய சுச்சுவேஷன்லாம் ஏற்படும். ஒருவேளை அதாவது செங்கிஸ்கான் வந்து இந்தியாவுக்குள்ள வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்தியாவோட ஹிஸ்டரியே மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட செங்கிஸ்கான் என்ன செய்யறாரு? செங்கிஸ்கான் தலைமையிலான செங்கிஸ்கான் வழித்தோன்றலாக உள்ள அந்த மங்கோலிய படையெடுப்பு எங்க நடக்குது அப்படின்னா, ஒரு ஜலாலுதீன் மங்கபர்னி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, குவாரிசம் ஜா ஜலாலுதீன் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாரிசம் ஜா ஜலாலுதீன். அவர் வந்து உடனே அவரை நோக்கி படையெடுத்து போறாங்க யார்? மங்கோலியர்கள். உடனே அந்த குவாரிசம் ஜா ஜலாலுதீன் என்று சொல்லக்கூடிய ஜலாலுதீன் மங்கபர்னி தனக்கு உதவி கேட்டு எங்க வராரு அப்படின்னா இல்துட்மிஷ்ட வராரு. இல்துட்மிஷ் என்ன சொல்றாரு? இல்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? அவருக்கு உதவ மறுத்து விடுகிறார். ஒருவேளை அவர் உதவ முன் வந்திருந்தால் நாம வந்து இந்தியா செங்கிஸ்கானுடைய அதாவது மங்கோலிய படையெடுப்புக்கு கண்டிப்பாக இரையா இருக்கும் என்பதுதான் உண்மை. ஓகே. ஸோ இந்த பாலிசினால அந்த இல்துட்மிஷ் வந்து வரலாற்றில் போற்றப்படுகிறார். மங்கோல் பாலிசி, மங்கோலிய இனத்தை உள்ளே நுழைய விடாமல் தடுத்ததன் காரணமாக அவர் போற்றப்படுகிறார். சரிங்களா? அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செங்கிஸ்கான் நம்முடைய இல்துட்மிஷ் இந்த குதுப் மினாரை கட்டி முடித்தார்னு ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டேன். கட்டி முடித்தவர் வந்து நம்முடைய இல்துட்மிஷ் தான். அதுக்கடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அவர் வந்து அரேபிய நாணய முறையை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அதனால அரேபிய நாணய முறை, அரேபியன் காயினேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாணய முறையை வெளியிடுறாரு. அதுல வெள்ளி நாணயமும் காப்பர் நாணயமும் வரும். ஓகேவா? வெள்ளி மற்றும் காப்பர்ல நாணயம் வெளியிடுறாரு. அதுக்கு பேர் வந்து டாங்கா ஜிடால். டாங்கானா வெள்ளி நாணயம், ஜிடால்னா என்னது? அதுக்கு பேர் வந்து என்னன்னா தாமிர நாணயம் சொல்லுவாங்க. ஓகேவா? காப்பர். 2 நாணயங்களை வெளியிடுறாரு. ரைட்டா? அப்ப இதுல நாணயங்களை பொறுத்த வரைக்கும் 3 பேர் வருவாங்க. அடையாள நாணய முறை, அரேபிய நாணய முறை, இந்த மாதிரி மூணு வகையில நாணய முறைகள் வரும். மாடர்ன், அதாவது ஒரு மாடர்ன் காயினேஜ் சிஸ்டம் அப்படிலாம் சொல்லி மூணு வகையான காயினேஜ் சிஸ்டம் வரும். அதுல இந்த அரேபிய நாணய முறையை மட்டும், அரேபிய அப்படின்னு வார்த்தை வந்தாவே யார் தான் வருவா? இல்துட்மிஷ். அரேபிய நாணய முறையை வெளியிட்டவர் யார்? இல்துட்மிஷ். அரேபிய நாணய முறையில் 2 வகை நாணயங்களை வெளியிட்டார். ஒரு நாணயம் பேரு டாங்கா, இன்னொரு நாணயம் பேரு ஜிடால். டாங்கானா வெள்ளி, சில்வர்னா தாமிரம். ஸோ இந்த மாதிரி இது ஜிடால்னா தாமிரம், டாங்கானா வெள்ளி ஒரு நாணயங்களை வெளியிட்டார். இவர் தன்னுடைய சமஸ்தானத்தை பல இக்தாக்களாக பிரித்து அங்கங்க உள்ள மக்களுக்கு வந்து இக்தாக்களை வந்து பிரிச்சு கொடுக்குறாரு. இந்த இக்தாக்களை வந்து என்ன சொல்லுவாங்க? அனுபவிக்கிற பேர் வந்து என்ன பேர்னா இக்தாதார் அப்படின்னு. அப்ப இக்தாதார் முறைனா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஒரு ஆளை நியமிச்சு அந்த பகுதியில் வரக்கூடிய வருமானங்களை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய அனைத்து செலவுகளை அவர் கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இக்தாக்களாக தன்னுடைய தேசத்தை பிரித்து இக்தாதார்களை நிறுவி இக்தாதார் முறையை உருவாக்கிய வரும் இவரே. நிலங்களை தன் சமஸ்தானங்களுக்கு வரக்கூடிய எல்லா குட்டி குட்டி பகுதியா பிரித்து அதை இக்தாக்களா மாற்றி அதை இக்தாதார்கிட்ட கொடுத்து இக்தாதார் முறையை உருவாக்கினார் என்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா நம்முடைய இல்துட்மிஷ். இக்தாதார் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அரேபிய வம்சங்கள் வந்து படையெடுத்து வரும்போது நிறைய துருக்கிய உயர்குடி மக்கள் வந்து யாரோட வந்திருப்பாங்க அப்படின்னா இந்த அரசர்களோட வந்திருப்பாங்க. ஓகேவா? அப்படி வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த துருக்கிய உயர்குடிகள்லாம் ஒன்று சேர்ந்து இங்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்களை ஆதரிக்கும் வண்ணம் என்ன செய்யறாரு அப்படின்னா 40 குழு அப்படின்னு சொல்லி குழு ஒன்று அமைக்கிறாரு. பார்ட்டி நோபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவை அமைக்கிறாரு. யாரு அப்படின்னா நம்மளுடைய இல்துட்மிஷ். ஓகேங்களா? 40 குழு அப்படின்னு ஒரு குழு அமைக்கிறாரு. அவங்க தான் பின்னாடி தலைவலி அமைவாங்க, அது 2வது விஷயம்.
பட் அதை 40 பேர் குழுவை ஆரம்பித்தவர், உருவாக்கியவர் யார் அப்படின்னா நம்முடைய யாரு, இல்டுட்மிஷ். அந்த 40 பேர் குழுவை ஒழித்தவர் ஒருத்தர் வருவாரு, அவர் பேர் வந்து பால் பண்ணாட்டு நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? ரைட்.